திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் மணல் திருட்டு சம்பவங்களை தடுக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் போத்தராஜன் வழங்கிட கேட்கலாம். போத்தராஜன், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ஓவியா. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பார்கள். ஆனால் தமிழகத்தில் ஆட்சியும் மாறி போச்சு, காட்சியும் மாறி போச்சு என்ற நிலையை செங்கம் காவல்துறை செய்துள்ளனர். இந்த சிறப்பான நடவடிக்கையால் மக்கள் பாராட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் முழுவதும் மண் மற்றும் மணல் திருட்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் காவல்துறையினர் கைகளில் கட்டுப்பட்டு இருந்தது. காரணம், கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறையினர்களை கட்டுப்பட்டில் வைத்திருந்ததால் பொதுமக்கள் காவல்துறையினர் மீது அவப்பெயர் மட்டுமே பெற்று வந்தனர். தற்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு தமாக ஆட்சி பொறுப்பேற்று வந்த நிலையில் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதால் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டகுளம் கிராமத்தில் மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடிக்க செங்கம் காவல்துறையினர் நேற்று இரவு செய்யாற்றுக்கு சென்ற பொழுது மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் காவல்துறையை கண்டவுடன் தப்பித்து ஓடிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து மணல் திருட்டில் பயன்படுத்தப்பட்ட 3 மாட்டு வண்டிகளுடன் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்தும் இரவு நேரம் என்பதால் எவ்வித உதவியும் கிடைக்காத நிலையில் மாட்டு வண்டியை ஆற்றில் இருந்த மணலை கொட்டி கலைத்துவிட்டு 3 மாட்டு வண்டிகளையும் காவல்துறை வாகனத்தில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து வந்து காவல் நிலையத்தில் விட்டனர். இதனால் காவல்துறையினர் திடீர் அதிரடி நடவடிக்கையால் செங்கம் பகுதி மக்களும் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் துணிச்சல் மிக்க காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலசப்பாக்கம் மற்றும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க வேண்டும் என விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கையை வைத்துள்ளனர். ஓவியா. விவரங்களுக்கு நன்றி போத்தராஜா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் மணல் திருட்டு சம்பவங்களை தடுக்க போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் போத்தராஜன் வழங்கிட கேட்டோம்.